Welcome students. This video is about 8th standard science unit 2 force and pressure part 2. In this session we are going to learn about force and pressure in liquids, Pascal's law and surface tension. Let me move on to the lesson now. Activity 2. Take a conical flask and a well-boiled egg after removing its shell. Place the egg on the mouth of the flask. It will not enter the flask. Now take a piece of paper, burn it and drop it inside the flask. Wait for a few seconds to burn fully. Now keep the egg on the mouth of the flask. Wait for a few minutes. What do you observe? When the paper is burning in the flask, the oxygen present in the air inside the conical flask is used up for its combustion. This reduces the pressure of the air in the flask. The air in the atmosphere tends to occupy the low pressure region. ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க, அந்த பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி. அதே மாதிரி ஒரு பாயில்டு எக் ஷெல்லை வந்து ரிமூவ் பண்ணிடணும், அந்த ஓடை எடுத்து அந்த பாயில்டு எக்கு அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கோட மவுத்தில் வச்சுருங்க, மேல் பகுதியில் வச்சுருங்க. இப்போ அந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார போகாது, அப்படியே தான். இப்போ என்ன பண்ணுங்க, அதே அந்த முட்டையை எடுத்துட்டு திரும்பி அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ளார ஒரு பேப்பரை கொளுத்தி போட்டுங்க உள்ளுக்குள்ளார. போட்டு அது என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே இருக்க ஆக்சிஜன்லாம் உங்களுக்கு பேர்ன் ஆகும். இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு மேலே அதே மாதிரி முட்டையை வச்சோம்னா அந்த ஆக்சிஜன் உள்ளுக்குள்ளார ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த பேப்பரை கொளுத்தி போட்டப்போ அந்த ஆக்சிஜன் என்ன ஆயிரும், எரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ அங்கே ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும். வெளியே ஹை ப்ரெஷர் ஏரியா, ஃப்ளாஸ்க்கு உள்ளார லோ ப்ரெஷர் ஏரியா. ஸோ முட்டையை வந்து என்ன பண்ணுது, அந்த ஹை ப்ரெஷர் ஃப்ளாஸ்க்கு உள்ளார தள்ளுது. ஸோ உள்ளுக்குள்ளார லோ ப்ரெஷர் ஏரியால அந்த முட்டை உள்ளுக்குள்ளார விழுது. ஸோ த ஏர் இன் த அட்மாஸ்பியர் டென்ஸ் டு ஆக்குபை த லோ ப்ரெஷர் ரீஜன் இன் த ஃப்ளாஸ்க். ஸோ எப்போவுமே என்ன ஆகும், ஒரு ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு இட் வில் புஷ். ஸோ அதனால தான் இந்த எக் வந்து அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் உள்ளார இப்போ விழுது. Force and pressure in liquids. You would have noticed that an upward force is exerted by water on a floating or a partly submerged body. This upward force is called buoyant force. This phenomenon is known as buoyancy. This force is not only exerted by liquids but also by gases. This upward force decides whether an object will sink or float. If the weight of the object is less than the upward force, then the object will float. If not, it will sink. லிக்விட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ப்ரெஷரை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, ஒரு தண்ணியில் ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒன்று ஃப்ளோட் ஆகும், அப்படி இல்லைன்னா ஜிங்க் ஆகும். இந்த ஃப்ளோட் ஆகிறது ஜிங்க் ஆகிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, அந்த தண்ணியில் கிடைக்கக்கூடிய அந்த அப்வர்ட் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகும், மிதக்கும், அல்லது ஜிங்க் ஆகும், மூழ்கும். ஸோ இந்த அப்வர்ட் ஃபோர்ஸை தான் நம்ம பயாண்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஃபினாமினா பயான்சின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து லிக்விடில் மட்டும் இல்லை, கேஸஸ்லேயும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அப்வர்ட் ஃபோர்ஸோட வெயிட் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட்டோட ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் அந்த தண்ணியில் வந்து மிதக்கும். இல்லை அந்த அப்வர்ட் ஃபோர்ஸோட வெயிட் வந்து கம்மியாக இருந்து ஆப்ஜெக்டோட வெயிட் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த தண்ணியில் போட்ட அந்த பொருள் வந்து உங்களுக்கு மூழ்கிரும். Pressure exerted by liquids. Liquids exert a pressure not only on the base of the container or vessel in which they are kept, but also on the side walls. The pressure exerted by a liquid depends on the depth of the point of observation considered in it. ஸோ இந்த லிக்விடில் கிடைக்கக்கூடிய ப்ரெஷரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லிக்விடில் கிடைக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து இந்த பேஸ் ஆஃப் த கண்டெய்னர், அது அடித்தளத்தில் மட்டும் இல்லாமல் அந்த கண்டெய்னரோட சைட் வால்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து எக்ஸிட் ஆகும். அதே மாதிரி இந்த கிடைக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து எப்படின்னா, இந்த டெப்த் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன், எந்த இடத்துல நம்ம நோட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரெஷர் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஆக்டிவிட்டி 3. Take a plastic bottle, punch 3 holes on its side in the same direction but at different heights. Now pour some water into it and let it flow through the holes. Observe the flow of water. Water from the lowest hole comes out with the greatest force and the water from the topmost hole comes out with the least force.
ஸோ இந்த ஆக்டிவிட்டி என்ன சொல்கிறாங்க, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 3 ஹோல் வித் டிஃப்ரெண்ட் ஹைட். கீழாக அந்த பிளாஸ்டிக் பாட்டில் கீழாக ஒரு ஹோலும், கொஞ்சம் நடுவில் ஒரு ஹோலும், மேலே ஒரு ஹோலும் போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த கீழாக இருக்க ஹோலில் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக தண்ணி வெளியே வரும். நடுவில் கொஞ்சம் மீடியமாக வரும். டாப் மோஸ்டில் இருக்குது லீஸ்ட் ஃபோர்ஸில் வரும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி என்ன கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ஸோ அந்த லிக்விடோட ஃபோர்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெப்த் ஆஃப் த வாட்டர். ஸோ கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் ஜாஸ்தி இருக்கும், மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் ஆக்டிவிட்டி கன்ஃபர்ம்ஸ் தட் த ப்ரெஷர் இன் அ லிக்விட் வேரிஸ் வித் த டெப்த் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் இன் இட். Activity 4. Take a glass tube that is open at both ends. Fix a rubber balloon at the lower end of the tube. Pour some water into the tube and observe the balloon. Now pour some more water into the balloon and again observe the balloon. The balloon starts bulging outwards. Activity 4. இது என்னன்னா, ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துக்கணும். 2 சைடுமே ஓப்பனில் இருக்கணும். ஒரு எண்டில் ரப்பர் பலூன் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒரு எண்டு வழியாக நம்ம தண்ணி வந்து போர் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து பலூனை அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூப் ஃபில் ஆகிற வரை உங்களுக்கு பலூன் வந்து எம்டியாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஊற்றுறப்ப பலூன் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஸ்டார்ட் பல்ஜிங். So this shows that the pressure exerted by a liquid at the bottom of a container depends on the height of the liquid column in it. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கண்டெய்னரில் இருக்க அந்த லிக்விட் அதோட ப்ரெஷர் வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹைட் ஆஃப் த லிக்விட். Activity 5. Take a plastic bottle, punch 3 holes on its sides at the same height from its base. Now pour some water into it and let it flow through the holes. Observe the flow of the water. Water comes out from all the holes with the same force and falls on the ground or table at the same distance from the bottle. Thus, we can conclude that liquids exert the same pressure in all directions at a given depth. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதோட சைட்ஸில் பேஸ்லேருந்து சேம் ஹைட்டுக்கு 3 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், அந்த சேம் ஹைட்டில் இருக்கிற ஹோல்ஸில் தண்ணி வெளியே வரும் வித் த சேம் ஃபோர்ஸ். ஸோ லிக்விட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட் அ கிவன் டெப்த் ஒரு சர்டன் ஹைட்டில் எந்த சைடாக இருந்தாலும் அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக உங்களுக்கு இருக்குன்றது ப்ரூவ் ஆகுது. Pascal's law. Activity 6. Take a rubber ball and fill it with water. Make tiny holes on its surface with a pin at different points. Press anywhere on the ball. What do you observe? You can see identical streams of water flowing in all directions from the holes. This is due to the fact that the pressure which is applied on the liquid is equally transmitted in all directions. This concept was first given by the French scientist Blaise Pascal. ஒரு ரப்பர் பால் எடுத்துக்கோங்க, அதை தண்ணியால் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு குண்டூசி எடுத்துகிட்டு அந்த ரப்பர் பாலை டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் சின்ன சின்ன ஓட்டையாக அதில் வந்து குத்தி விடுங்க. இப்போ ஏதாவது ஒரு இடத்துல பாலை ப்ரெஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், தண்ணி வந்து அந்த ஓட்டை வழியாக வெளியே வரும் வித் சேம் ப்ரெஷர். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த லிக்விட் வந்து எல்லா டைரக்ஷனுக்கும் ஈக்குவலி இட் டிரான்ஸ்மிட்டட் த ப்ரெஷர். ஸோ இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சொன்னது யாருன்னா ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் பிளாசி பாஸ்கல். Pascal's law states that the pressure applied at any point of a liquid at rest in a closed system will be distributed equally through all directions of the liquid. ஸோ Pascal's law என்ன அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமில் இருக்கிற அந்த வாட்டரில் ரெஸ்ட் லெவலில் இருக்குது. ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணோம்னா அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலி எல்லா டைரக்ஷனுக்கும் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த பாஸ்கல் லா. Applications of Pascal's law. The applications of Pascal's law are: in automobile service station, the vehicles are lifted upward using the hydraulic lift which works as per Pascal's law. Automobile brake system works according to Pascal's law. The hydraulic press is used to compress the bundles of cotton or cloth so as to occupy less space.
ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாஸ்கல் லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷனில் அந்த வெஹிக்கிளை அந்த ஹைட்ராலிக் லிஃப்ட் மூலமாக உயர்த்தி தான் அது அந்த சர்வீஸ் பண்ணுவாங்க அந்த வெஹிக்கிளை. ஸோ இந்த இடத்துலையும் பாஸ்கலா அப்ளை ஆகுது. அதே மாதிரி ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டம் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கலா தான் உங்களுக்கு அப்ளை ஆகுது. அதே மாதிரி அந்த டெக்ஸ்டைல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்டனை வந்து லெஸ் ஸ்பேஸில் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ் யூஸ் பண்ணி தான் அந்த காட்டனை வந்து பண்டில் ஆக்குறாங்க. Surface tension. Activity 7. Take some water in a beaker and spread a tissue paper on the surface of the water. Gently place the paper clip on the tissue paper. Observe what happens to the paper pin after some time. After a few moments, the tissue paper will submerge and the paper clip will make a small depression on the surface of the water. It will instantly begin to float on the surface, even though it is denser than water. ஆக்டிவிட்டி 7ல் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருங்க. அந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலே ஒரு பேப்பர் கிளிப் வச்சுருங்க. இப்போ அப்சர்வ் பண்ணிங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் என்னாகும், அப்படியே கீழே மூழ்கிரும். இந்த பேப்பர் கிளிப் வந்து என்னாகும், லைட்டாக மூழ்கிட்டு உங்களுக்கு ஃப்ளோட் ஆகும். ஈவன் தோ இந்த வாட்டரோட டென்சிட்டி வந்து பேப்பர் கிளிப் டென்சிட்டியோட கம்மி தான், பட் ஸ்டில் பேப்பர் கிளிப் என்ன ஆகுது, ஃப்ளோட் ஆகுது. ஹவு இஸ் இட் பாசிபிள்? This is because the water molecules on the surface, which tend to contract themselves like the molecules of an elastic membrane. A force exists on them which tends to minimize the surface area of water. The paper clip is balanced by the molecules on the water surface that is now behaving like a stretched elastic membrane. So, it does not submerge. அதாவது இந்த தண்ணிக்கு மேலே இருக்கிற அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன ஆகும், அது எலாஸ்டிக் மெம்பரின் மாதிரி அதுங்களுக்குள்ளாரையே கான்ட்ராக்ட் ஆகிக்கும். ஸோ இதனால் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸில் என்ன ஆகுது, இந்த பேப்பர் கிளிப் வந்து அங்கே பேலன்ஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் லைக் அந்த மேலே இருக்க அந்த சர்ஃபேஸில் என்ன ஆகுது, எலாஸ்டிக் மெம்பரின் மாதிரி பிஹேவ் பண்ணுறதுனால இந்த பேப்பர் கிளிப் என்ன ஆகுது, அந்த மாலிகுல்ஸ் அந்த வாட்டருக்கு மேலே இருக்க மாலிகுல்ஸ் மூலமாக அது பேலன்ஸ் ஆகி ஃப்ளோட் ஆகுது. அதனால் அது வந்து மூழ்கலை. Have you ever wondered why raindrops are spherical in nature? How does the water rise upward in a tree or plant against the force of gravity? These are all due to surface tension. ஸோ ரெயின் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூம்பு போல தான் இருக்கும். அதே மாதிரி அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீலேருந்து பிளான்ட்லேருந்து மேலே போகிற தண்ணி உங்களுக்கு ரைஸ் ஆகுது டியூ டு அந்த கிராவிட்டி ஃபோர்ஸை மீறியும் அது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகுது. இதெல்லாம் எப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷனால தான். So surface tension is a property of a liquid. The molecules of a liquid experience a force which contracts the extent of their surface area as much as possible so as to have the minimum value. The amount of force acting per unit length on the surface of a liquid is defined as a surface tension. Its unit is Newton meter per minus 1. Applications of surface tension. Surface tension is a reason for many events we see in our daily life. In plants, water molecules rise up due to surface tension. Xylem tissues are very narrow vessels present in plants. Water molecules are absorbed by the roots and these vessels help the water to rise upward due to capillarity action, which is caused by the surface tension of water. Surface tension applications பார்த்தோம்னா the plantsல வந்து water molecules மேலே ரைஸ் ஆகுது இல்லையா, அது வந்து டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் தான். ஸோ அந்த ஜைலம் டிஷ்யூஸ் ப்ரெசென்ட் அந்த பிளான்ட்ல இருக்க ஜைலம் டிஷ்யூஸ் வந்து என்ன பண்ணுது, அந்த ரூட்ல இருக்க தண்ணியை அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு மேலே ஏற்றுது அந்த கேபிலரிட்டரி ஆக்ஷன் மூலமாக. இதுவும் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த வாட்டர் தான். டியூரிங் ஹெவி ஸ்டார்ம் ஷிப்ஸ் ஆர் டேமேஜ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர். By pouring oil or soap powder into the sea, sailors reduce its impact. அது இந்த ஹெவி ஸ்டார்ம் அந்த புயல் நேரத்தில் ஷிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் மூலமாக டேமேஜ் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணி மேலே வந்து ஆயிலோ அல்லது சோப் பவுடரோ அந்த கடல் மேலே தூவிட்டாங்கன்னா அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதோட இம்பேக்ட் அதோட பாதிப்பு வந்து கம்மியாக இருக்கும். Water strider insect slides on the water surface easily due to the surface tension of water. Water strider, அது வாட்டர் ஸ்ட்ரைடர்னு ஒரு இன்செக்ட் இருக்குது. அது எப்படி ஈஸியாக ஃப்ளோட் ஆகுதுன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர்
அதோட அப்ளிகேஷனால தான் அது ஈஸியாக தண்ணியில் வந்து ஃப்ளோட் ஆகுது. So far in this session, we saw about frozen pressure in liquids, Pascal's law and surface tension. In next session, we'll see about viscosity and friction. Thank you, children.